உங்கள் வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எதுவுமே சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தற்செயலாக எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் காரணம் இல்லாத ஒரு பிரச்சனை, காரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நீங்கள் அதுக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் சம்மந்தமில்லாத ஒரு அவமானம், சம்மந்தமில்லாத ஒரு துக்கம், சம்மந்தமில்லாத ஒரு தடை, இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ காரணத்தோடு தான் வந்திருக்கிறது. ஏதோ கிளிக் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு ஸ்க்ரால் பண்ணியிருப்பீங்க, அல்லது யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு எதுவுமே உங்களுக்கு நடக்கலை. இது ஒரு காரணத்தோடு தான் உங்ககிட்ட வந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்களா, கடவுள்கிட்ட ஒரு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவாங்க. எப்போ அவர் செய்வாருன்ட்டு ஒரு ஆர்வலோடு காத்து கொண்டு இருப்பார்கள். இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கொண்ட விஷயம், நம்ம பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து இப்போ கடவுள்கிட்ட வந்திருக்கோம். கடவுள் நமக்கு செய்வார் ஒரு திட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம் வச்சுங்களேன். எப்போ செய்வாருன்னு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகக்கூடாது. கடவுளோட திட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது நமக்கு. நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை தான் அங்கே பெரிய உத்தரவாதம். அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ் அதோட முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்து விஷயங்களும் சுலபமாய், அமைதியாய், ரொம்ப சமாதானமாக நடக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், வெல் செட்டில்டு ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட இருக்கிறாரு. உங்களுக்கு 10 லட்ச ரூபா இப்போ கடன் தேவைப்படுது. அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, அவர் வெளியூரில் இருக்கிறாரு. டேய் நாளைக்கு சாயங்காலம் தான் வருவேன், உனக்கு 10 லட்ச ரூபா நான் தந்துடுறேன்டா, கவலையே படாதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த டைம் வரைக்குமே உங்கள் கையில் பைசா இல்லை. நீங்கள் இந்த டைம் ஒரு 10 மணி வச்சுக்கோங்களேன், நைட்டு 10 மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த 10 மணி வந்து மறுநாள் உங்களுக்கு 10 மணி வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா சொன்னது உங்கள் ஃப்ரெண்டு, நம்பிக்கையாக இருப்பீங்க. ஏன்னா உத்தரவாதம் இருக்குது. ஏன்னா சொன்னது உங்கள் ஃப்ரெண்டு. 10 லட்சம் கன்ஃபார்ம். ஏன்னா சொன்னது உங்கள் ஃப்ரெண்டு. அதே போல தான் கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனைகள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு எழுதி வச்சுருங்க. அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு கடவுள் என்னென்னலாம் செய்வாருன்ட்டு நீங்களே யோசித்து அதையும் எழுதுவீங்க. இதுக்கு மேலே கடவுள்னால் தர முடியும், இவ்வளோ விஷயங்கள் செய்ய போகிறாரு நீங்களே எழுதி வைங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடன் பிரச்சனை காட்டிலும் நீங்கள் மேலே எழுதினீங்க தெரியுமா, இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். இந்த கடன் பிரச்சனை ஒரு மேட்டரே இல்லாமல் மறைஞ்சு போயிடும். உங்களை ஒரு கனவு போல் இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு பெருசாக பூத கண்ணாடி போல் காட்டி நீங்கள் பயப்பட வேண்டும் என்பது தான் எதிராளியின் திட்டம். இது தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கடவுளுடைய திட்டம் பெருசு. நீங்கள் செல்வந்தனின் மகன், அதனால் கடவுளை மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வரப்போகுது.